நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இயர்லி ரிட்டையர்மெண்ட்ன்றது ஒரு அதிகமான சம்பளம் வாங்குறவங்களால மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும்னு. ஆனா அது ஒரு பொய். நீங்க சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னா உங்களுக்கு 6 டிஜிட் சேலரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவையானது எல்லாம் சரியான மைண்ட் செட், டிசிப்ளின் அண்ட் பினான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த வீடியோல நம்ம பட்ஜெட்டிங்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இருந்து சேலரியை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அண்ட் ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவா பார்க்க போறோம். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த வாரம் நம்ம பார்க்க போற டாபிக் தான் how to retire at 40 and live rich even if you are earning 30,000 per month. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைட்டில்ல சொல்லியிருக்க மாதிரி 30,000 வாங்கிட்டு இருக்கவங்களாலையும் இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 டிஜிட் சேலரி வாங்கி இருந்தாதான் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. யாரு வேணாலும் சரியான மைண்ட் செட் இருந்தா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு முக்கியமான விஷயம் சரியான மைண்ட் செட் தான். அதுவும் முக்கியமா கன்சியூமர் மைண்ட் செட்ல இருந்து இன்வெஸ்டர் மைண்ட் செட்டுக்கு மாறணும். பொதுவா எல்லாம் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா ஸ்பெண்டிங் போக மிச்சம் இருக்கிறத தான் சேவ் பண்ணுவாங்க. ஆனா இங்க நம்ம அதை ரிவர்ஸா பண்ணணும். நம்ம கோலுக்கு ஏத்த மாதிரி முதல்ல சேவிங்ஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். இதைத்தான் பே ஃபர்ஸ்ட் யுவர் செல்ஃப் ரூல்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு சேலரி கிடைச்சதும் முத வேலையா உங்க சேலரியில இருந்து 50ல இருந்து 70% நீங்க சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கிட்டு மிச்சம் உள்ள அந்த அமௌண்ட்ல நீங்க மாசத்தை ஓட்ட பழகணும். அடுத்ததா ஃபயர்ன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபயர் அப்படின்றது பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் இயர்லி. இதை நீங்க அச்சீவ் பண்ணணும்னா ரெண்டே விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணா போதும். அக்ரெசிவா சேவ் பண்ணணும், அதை ஒழுங்கா இன்வெஸ்ட் பண்ணணும். இதை ரெண்டையும் நீங்க ஒழுங்கா பண்ணிட்டாலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோட வேலையை தெளிவா பண்ணிடும். அடுத்ததா பிரேக்கிங் த 50-30-20 ரூல். பொதுவா பட்ஜெட்டிங்க பொறுத்த வரைக்கும் 50-30-20 ரூலை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது 50% உங்க நீட்ஸ், அதாவது தேவைகளுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். தென் 30% உங்களோட வாண்ட்ஸ்க்காக அண்ட் கடைசியா 20% உங்க சேவிங்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க இங்க சில சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன சேஞ்ச்னா 50% நீங்க உங்க சேவிங்ஸ்க்கும், 30% உங்க நீட்ஸ்க்கும், 20% உங்க வாண்ட்ஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். இங்க சேவிங்ஸ்னு நான் மீன் பண்றது சேவிங்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது ரெண்டையும் தான். அதே நேரத்துல நீட்ஸ்னு நான் மென்ஷன் பண்றது உங்களுடைய ரெண்ட், கிளாசரிஸ் அண்ட் உங்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன் செலவு, இது எல்லாம் தான். இதுவே வாண்ட்ஸ்ன்றது நீங்க ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போறது, தியேட்டர் போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். சேவிங்ஸ்க்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது அன்வான்டட் எக்ஸ்பென்ஸ் தான். இந்த அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் எப்படி கட் பண்றது? நீங்க வெளியூர்ல தங்கி வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரெண்டல் அபார்ட்மெண்ட் எடுக்காம ஷேர்ட் அபார்ட்மெண்ட் எடுக்கலாம். தேவையில்லாம பைக், கார்னு வாங்காம பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷனை யூஸ் பண்ணலாம். வெளியே அதிகமா ஆர்டர் பண்ணி சாப்பிடாம வீட்லயே குக் பண்ணி சாப்பிடலாம். தென் படம், சீரியஸ்னு எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஆனாலும் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேருக்கு கோபம் வரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே வெறும் டெம்பரவரி தான். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் நம்ம பண்றது மூலமா நம்மளால நிறைய அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பவர்னால ஒரு சின்ன அமௌண்ட் கூட ஃபியூச்சர்ல ஒரு பெரிய தொகையா மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே 12% ரிட்டர்ன்ல 20 வருஷத்துல அது 50 லட்சமா மாறிடும். அடுத்தது முக்கியமா எல்லாருக்கும் தோன்ற ஒரு கேள்வி, வேர் டு இன்வெஸ்ட், எங்க இன்வெஸ்ட் பண்றது? முதல் ஆப்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல, எஸ்ஐபி மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமா நிப்டி 50 சென்செக்ஸோட இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாங் டர்ம்ல நல்ல ஸ்டேபிளா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க மாசம் 15,000 இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 15 வருஷத்துல 12% ரிட்டர்ன்லயே அது 1.5 கோடியா மாறிடும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் பத்தி, எஸ்ஐபி பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ் மேட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அடுத்ததா பிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது பிபிஎஃப், இபிஎஸ், என்பிஎஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிஸ்க் ரொம்பவே கம்மியா இருக்கும் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேபிளா இருக்கும். அடுத்த ஆப்ஷன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். பிசிக்கல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை விட கோல்டு பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது பெட்டர். அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், இன்க்ரீஸ் யுவர் இன்கம். நம்மளோட இன்கம் சும்மா எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடாதுங்க. அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் நம்ம கத்துக்கணும், நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். தென் நம்மளோட இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா என்னென்னலாம் அப்கமிங் ஸ்கில்ஸா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கத்துக்கணும். அது நம்ம கெரியர்ல நம்மளுக்கு நிறைய சேலரி வாங்க தரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அடுத்ததா சைடு ஹசில் டு earn எக்ஸ்ட்ரா இன்கம். இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முதல் ஆப்ஷன் எப்பவுமே நான் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ரைட்டிங் வருமா, இல்ல கிராஃபிக் டிசைனிங் தெரியுமா, இல்ல வீடியோ எடிட்டிங் தெரியுமா, எந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேணாலும் நீங்க ஃப்ரீலான்சிங்ல earn பண்ணலாம். ரெண்டாவது அஃபிலியேட் மார்க்கெட். சில பொருட்களை நீங்க ப்ரோமோட் பண்ணி மக்களை வாங்க வைக்கிறது மூலமா உங்களுக்கு சில கமிஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்கு. அதுல ஜஸ்ட் நீங்க சைன் அப் பண்ணிட்டா போதும். அமேசான்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்குன்னு தனியா ஒரு யூனிக் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து அது மூலமா யாராவது ஏதாவது அந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கமிஷனா கிடைக்கும். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி நம்ம தெளிவா ஒரு வீடியோ போடலாம். அடுத்ததா யூடியூப் சேனல் கிரியேட் பண்றது. உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து அதுல ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான வேல்யூ எடிஷன் நீங்க கொடுக்க முடியும்ன்றத யோசிச்சு ஒரு யூடியூப் சேனல் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க யூடியூப் சேனல் ஒரு நாள் மானிட்டைஸ் ஆகும். அது மூலமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அடுத்ததா ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்றது. உங்களுக்கு ஒரு டெக்னாலஜியோ இல்ல ஒரு விஷயமோ தெளிவா தெரியும்ன்ற பட்சத்துல நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குன்னு இருக்க நிறைய வெப்சைட்ல நீங்க அதை சேல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எஃபெக்ட் போடுறது என்னவோ ஒரு தடவை தான். ஆனா லைஃப் லாங் எவ்வளவு பேர் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஸ்மார்ட் டாக்ஸ் பிளானிங். ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல செக்ஷன் 80C கீழே நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 46,800 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் உங்களால சேவ் பண்ண முடியும். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் நீங்க சேவ் பண்ண முடியும். சரியான டாக்ஸ் சேவிங் ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ணா ஒருத்தர் 2 லட்சம் டாக்ஸ் கட்டணும்னா கூட அத 50,000 ரூபாய் வரைக்கும் அவரால் மாத்த முடியும். அடுத்ததா கிரியேட்டிங் த புல்லட் ப்ரூஃப் ரிட்டையர்மெண்ட் பிளான். முதல்ல நீங்க யோசிச்சு வைக்க வேண்டியது என்னன்னா, உங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுல இருந்து உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கணும். இதுக்கு நீங்க 4% ரூல் அப்படின்ற ஒன்ன யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க ரிட்டையர் ஆனதுல இருந்து உங்க போர்ட்போலியோல இருந்து நீங்க 4% வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பண்ணாலும் பல டிகேட்ஸ் உங்க போர்ட்போலியோ காலி ஆகாது. உதாரணத்துக்கு உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு மாசம் மாசம் 40,000 வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 4,80,000 ரூபாய் தேவைப்படும் அப்படின்னா 4,80,000 டிவைடட் பை 4%, அதாவது 0.04 அப்படின்னு போட்டீங்கன்னா 1.2 கோடி வரும். இதோட மீனிங் என்னன்னா, நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்க போர்ட்போலியோ 1.2 கோடியா இருந்தது அப்படின்னா அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்க உங்க போர்ட்போலியோ பத்தி கவலைப்படாம நீங்க மாசம் மாசம் 40,000 வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதையெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க அதே டைம்ல எமர்ஜென்சி ஃபண்ட்னு ஒன்ன நீங்க தயாரா வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கான எக்ஸ்பென்சஸை நீங்க எமர்ஜென்சி ஃபண்டா எப்பவுமே தயாரா வைக்கணும். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பத்தியும் நம்ம ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இயர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளானை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுடைய சேலரி அதிகமாகணும்னு வெயிட் பண்ணாதீங்க. இப்ப இருந்து அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டெப் 1, உங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ட்ராக் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, அட்லீஸ்ட் 50ல இருந்து 70% நீங்க உங்க சேலரியில இருந்து சேவிங்ஸ்க்குன்னு ஒதுக்கணும். ஸ்டெப் நம்பர் 3, நீங்க ஒதுக்குன அந்த அமௌண்ட்டை ப்ராப்பரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இல்ல ஃபிக்ஸ்டு இன்கம் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய நியூ ஸ்கில்ஸை நீங்க கத்துக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ஃபைனல் ஸ்டெப், இது எல்லாம் வச்சு பாசிவ் இன்கம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் பொறுமை. பொறுமை தான் இங்க ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடிக்கடி உங்க போர்ட்போலியோவை எடுத்து செக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க இன்வெஸ்ட்மெண்டோட growthம் இருக்கும். ஏன்னா டைம்ன்ற ஒண்ணு நீங்க கொடுத்தாதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோட மேஜிக்கை உங்களுக்கு காட்ட முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட்களை ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லயும் இந்த சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.